A ball is projected with the velocity 10 meter per second at an angle 60 degree with the vertical direction. Its speed at the highest point of its trajectory will be. ஸோ கொஷினில் ஒரு பாலோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் per second கொடுத்துருக்குறாங்க. ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இட் இஸ் அசோசியேட்டட் வித் வெர்டிக்கல் டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீட் அட் ஹையஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ u வந்து 10 மீட்டர் per second. இனிஷியல் வெலாசிட்டி u வந்து 10 மீட்டர் per second. தட் இஸ் ஓகே. ஆனால் ஆங்கிள் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் வெர்டிக்கல் டைரக்ஷன். அப்போ இப்போ நம்ம ட்ரெஜெக்ட்ரி போட்டோம் அப்படின்னா இப்போ இட் இஸ் ப்ரொஜெக்டட் வித் ஆங்கிள் 60 டிகிரி வித் வெர்டிக்கல். இதுதான் வெர்டிக்கல். ஓகே, ஸ்பீட் அட் ஹையஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஹையஸ்ட் பாயிண்டில் ஸ்பீடு எவ்வளோ இங்கே அப்படின்னு கேல்குலேட் பண்ணோம். சரி, நமக்கு ஏற்கனவே தெரியும் ஹையஸ்ட் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். ஹரிசாண்டல் காம்பனண்ட் மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது என்டையர் ட்ரெஜெக்ட்ரிலையுமே ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது ஏற்கனவே ஒரு ப்ராப்ளமில் முன்னாடி பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ இப்போது எனக்கு ஆங்கிள் அசோசியேட்டட் வித் ஹரிசாண்டல் அப்போ தெரியணும். நான் இந்த கேல்குலேஷன் போடணும் அப்படின்னா இப்போ இந்த ஆங்கிள் எனக்கு தெரியணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இதோட ஃபுல் ஆங்கிள் டோட்டல் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ 90 மைனஸ் 60 எவ்வளோ வரும்? 30 டிகிரி. ஸோ அப்போது இந்த ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ ஆங்கிள் 30 டிகிரி வித் ஹரிசாண்டல் டைரக்ஷன். அது இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீட் கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஹரிசாண்டல் ஸ்பீட் தான் இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போது u இஸ் ஈக்குவல் டு ux cos theta. எப்படி cos theta போட்டோம்? ஆங்கிள் வந்து அட்ஜசன்ட் சைடோடு இருக்கிறது வந்து எப்போவுமே cos வரும். ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து நமக்கு sin term வரும். இப்போ நம்ம ஹரிசாண்டல் பார்க்குறனால நம்ம cos எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ ux அதுதான் அந்த இனிஷியல் ஸ்பீடு 10 மீட்டர் per second. ஸோ 10 போட்டுடுறோம் இன்ட்டு cos ஆஃப் 30 டிகிரி. ஓகே, ஸோ cos 30 டிகிரிங்கிறது √3/2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா we get 5√3. So speed at highest point will be 5√3 meter per second. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துடலாம். எஸ், ஆப்ஷன் நம்பர் A is our correct answer.